இவர் சீனாவுக்கு நெருக்கமாக இருப்பாரா, இந்தியாவுக்கு நெருக்கமாக இருப்பாரா, இது ரெண்டுத்தையும் விட முதல்ல ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இருப்பாரா அவர் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி ஏற்கனவே இருந்த நிலைமையோட மோசமான நிலைக்கு போச்சு அப்படின்றத நம்ம நிறைய நாடுகளில் பார்க்குறோம். பொலிவியா ஆகட்டும், வெனிசுவேலா ஆகட்டும். சீனாவுக்கும் கம்யூனிசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எக்ஸப்ட் இந்த நேம், அவ்வளோதான். பேரில் மட்டும்தான் அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிசத்தை என்னையோ தூக்கி அவங்க கடலில் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, கம்யூனிசத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சி அதை அழிச்சிட்டாங்க சீனா. இருக்கிற கம்பெனிகளை தேசியமயமாக்குறோம், இந்த மாதிரிலாம் அவர் ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும் ஸ்ரீலங்கா. மால்டீவ்ஸில் கூட பார்த்தீங்களா முய்சூர் வந்துட்டாரு, இந்தியாவை துரத்தி வச்சிட்டாரு அப்படின்னாங்க. அதை இப்போ இங்கே இந்தியாவுக்கு வரப்போறாரு. அவர் இந்தியாவிலேருந்து வாங்க மாட்டாங்களா, நாங்கள் உங்ககிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக வேற எங்கெங்க தான் இம்போர்ட் பண்ணிங்க. இப்போ எதுவும் பண்ணுறதுக்குமே காசு இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிறாங்க. உலகம் முழுக்க பிச்சை பாத்திரத்துடன் அந்த நாட்டு பிரதமர் போகின்றார் அப்படின்னு நான் சொல்லலை, அந்த ஊர் அரசியல்வாதி எம்பி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியாவை எதிர்த்துக்குன்னு உங்களால சர்வைவ் ஆக முடியாது, ப்ராஸ்பர் ஆகிறத விடுங்க, சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்னு சொன்னா அது இலங்கைக்கு தான் நாசம். விரைவிலேயே மறுபடியும் ஒரு போராட்டம், ராஜபக்சேவை ஆட்சி துரத்தின மாதிரி இவர் ஆட்சி துரத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு. அண்ணன் ஜெலன்ஸ்கி டிஃபரெண்ட் டியூன் பாடினுக்கிறார் அப்படின்னா அதுலேருந்து புரியலையா அவங்களுக்கு? நறுக்குன்னு ஒரு பொட்டு வச்சுக்கிறாங்க அவருக்கு. அவர் வந்துக்கிறாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிற, ஸ்கிரிப்ட் எல்லாம் மாறி போயிடுச்சு தம்பி அப்படின்னு ஓங்கி ஒரு குட்டு. அதனால தான் அன்னைக்கு பாடின வாய் இன்னைக்கு அப்படியே மாற்றி பாடுது. பார்த்தீங்களா, நீங்கள் தானே சொல்லி நிற்கிறீங்க நாட்டோவை உங்கூட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு. விளக்கண்ணீங்களா, நாட்டோ எங்கூட்டு வாசலில் வந்ததுன்னு சொன்னால் உங்கூட்டு வாசலில் ரஷ்யா இருக்குதுன்னு அர்த்தம். அது புரியலையா அவங்களுக்கு? இப்படிப்பட்ட ஜமக்காலத்தில் வடிகட்டின விளக்கண்ணிங்க அவங்களோட எப்படா பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? இந்த ஆப்ரேஷன் எப்படி சார் கண்டக்ட் பண்ணாங்க? ஏன்னா சாஃப்ட்வேராக இருந்தால் உங்களால் ஹைஜாக் பண்ணலாம். ஹார்ட்வேரில் எப்படி எந்த இடத்துல பாம்பு வச்சு, ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா அப்புறம் நிறைய இடத்துல இது ஒரு வருஷம் 2 வருஷம் பண்ண மாதிரி தெரியல. இது மொசாத் மட்டும் பண்ணதா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்க ஆதரவும் இருக்கு டாப் லெவல்ல. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பற்றி தெளிவாக நம்மளோட விளக்குறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், இப்போ ஸ்ரீலங்காவோட இப்போ தேர்தல் நடந்தது, அதாவது அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆட்சியை கவிழ்ந்து முறையாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்குது. இதில் புதுசாக ஒரு பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட் எடுப்பாரா இல்லை ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுப்பாரா? அதாவதுங்க, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜேவிபி கேண்டிடேட், ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படின்ற ஒரு அமைப்பு, அதன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இங்கே நிறைய பேர் இது பாஜகவுடைய அந்த ராஜரீக தோல்வி அப்படி இப்படின்லாம் சந்தோஷப்பட்டுனுக்கிறாங்க. அடுத்தது ஒரு சில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இவர் சீனாவுக்கு நெருக்கமாக இருப்பார், இந்தியாவின் ராஜதந்திர தோல்வி அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மோடியுடைய பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதானியை கொண்டு போய் நிறுத்தினதுனால இவர் தோற்று போயிட்டார் அப்படின்னு. இவர் சீனாவுக்கு நெருக்கமாக இருப்பாரா, இந்தியாவுக்கு நெருக்கமாக இருப்பாரா, இது ரெண்டுத்தையும் விட முதல்ல ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இருப்பாரா அவர் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த சோ கால்டு கம்யூனிசம், சோஷியலிசம் அப்படின்றது இன்னும் அப்படியே லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி ஜனங்க மத்தியில் ஒரு சீன் போடுவாங்க. அப்போ மக்கள் பார்த்தீங்களா, இந்த கேபிட்டலிசம் இதுதான் நம்ம நசுக்குகின்றது, அதனால் அதை ஒழிச்சு கட்டிடுவோம், இந்த பக்கம் போவோம் அப்படின்னு. ஆனால் வந்த பிறகு முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி ஏற்கனவே இருந்த நிலைமையோட மோசமான நிலைக்கு போச்சு அப்படின்றதான் நம்ம நிறைய நாடுகளில் பார்க்குறோம். பொலிவியா ஆகட்டும், வெனிசுவேலா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும். குறிப்பாக வெனிசுவேலாவில் எண்ணெய் வளம் ஏராளமாக இருக்குதுங்க. ஆனால் அவர் பார்த்தாரு நான் நேஷனலைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் கூத்தடிச்சாங்க. இன்றைக்கி அதை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எப்பப்பெல்லாம் சோஷியலிசம், ஒரு கம்பேரிட்டிவ் கிராஃப் ஒன்று நான் பார்த்தேன். அதில் ஹங்கேரி கேபிட்டலிசம் பாதையில் திரும்பின பிறகு அவங்களுடைய வளர்ச்சி அப்படியே கிராஃப் மேலே போய் நிற்குது. வெனிசுவேலா இந்த மாதிரி சோஷியலிசம் அப்படின்னு கத்தின்னு கீழே போய் நிற்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் கம்யூனிசம் அப்படின்றத ஓரளவுக்கு இன்றும் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடுனா கியூபா.
இங்கே சில பேர் சொன்னாங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கொரோனாக்கு, உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ டைம் ட்ராவலில் ஒரு 40 வருஷம் முன்னாடி போய் இறங்கின மாதிரி இருக்கும் கியூபா. அந்த மாதிரியான கார்கள், கட்டடங்கள், அந்த லைஃப் ஸ்டைலே இன்னும் அப்படியே தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு, அவங்களால வர முடியல. அந்த கம்யூனிசத்தோடைய பாதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா சீனா வந்து சீனாவுக்கும் கம்யூனிசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எக்ஸப்ட் இந்த நேம், அவ்வளோதான். பேரில் மட்டும்தான் அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிசத்தை என்னையோ தூக்கி அவங்க வந்து கடலில் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, கம்யூனிசத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சி அதை அழிச்சிட்டாங்க சீனாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்குதுங்க. சிங்களவர்கள் இது வந்து அந்த லாங்குவேஜ் பேஸ்டு எத்னிசிட்டி. நம்ம அண்ணன் சீமானவர்களை கேட்டால் சொல்வார். தமிழர்கள் அப்படின்னா தமிழ் பேசுபவர்கள். அப்புறம் என்ன முஸ்லீம்கள்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? இந்த பக்கம் சிங்களவர்கள், தமிழர்கள், அப்புறம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கே வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. கொள்கை குழப்பம் அப்படின்னு தான் சொல்லலாம், கருத்து குருடர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்துட்டோம் பாருங்க, இனிஷியலாக எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் அப்படின்வாங்க, இருக்கிற கம்பெனிகளை தேசியமயமாக்குறோம், இந்த மாதிரிலாம் அவர் ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும் ஸ்ரீலங்கா. இப்போ மால்டீவ்ஸில் கூட பார்த்தீங்களா முய்சு வந்துட்டாரு, இந்தியாவை துரத்தி வச்சிட்டாரு அப்படின்னாங்க. அதை இப்போ இங்கே இந்தியாவுக்கு வரப்போகிறாரு அவர். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஐலாண்டை இந்தியா கிட்ட கொடுத்தா நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னுக்கிறாரு. இப்போ வந்து 50 மில்லியன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கிரெடிட் லைன் ஆஃபர் பண்ணியிருக்கோம் மால்டீவ்ஸ்க்கு. எதுக்காக சார் எல்லா கண்ட்ரியுமே வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவை எதுக்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து முதல்லே கண்டுபிடிக்க வேண்டியதானே இந்தியாவை எதிர்த்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து பணம் வருது. எங்கேருந்து அப்படின்னா ஒப்பந்தம் போட்ட இதுவா அப்படின்லாம் கேட்காதீங்க, ஒப்பந்தம் போடாமையே பணம் வரும் சீனாலேருந்து. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரியை நடத்துறதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஜெயிச்சு வந்துட்டல நீ வந்து சொல்லுங்க எசமா இப்படியே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரைட், ஜெயிச்சு வந்துட்டு ஏதாவது பண்ணு நம்ம ஜனங்களுக்கு, ஏன்னா இது ஜனநாயகம். ஜனங்க வந்து காரி துப்புவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்புறம் வேற வழி இல்லாமல் இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மால்டீவ்ஸில் அப்படி தாங்க நடந்திருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நடுவில் இது மாதிரிலாம் நடந்தது. அதாவது இந்திய பணம், இந்தியன் ருப்பி வந்து அங்கே வந்து ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும், ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு நாம் கூட இதை சொல்லியிருந்தோம். முதல்ல இந்த கரன்சி இன்டகிரேஷன் ஸ்லோவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நின்றுரும்னு நினைக்கிறேன். சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், இதில் நிறைய ப்ராஜெக்ட். ஏற்கனவே நீ இந்த ஹம்பன்டோட்டா, மத்தளை ஏர்போர்ட்டுன்னு இப்படி ப்ராஜெக்டாக கொண்டு வந்து கொடுத்து தானே கடன்காரனா நின்றுனுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் ரீஷெடியூல் பண்ணணும், அது வந்து கந்து வட்டிங்க. வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குற கடனை பார்க்கும்போது அது கந்து வட்டின்னு தான் சொல்லணும், மீட்டர் வட்டின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி போட்டு சாவடிக்கிறவங்க சீனாக்காரங்க. இந்த ப்ராஜெக்ட்னால தானடா அந்த நாடே நாசமாக போய் நிற்குது. இப்போ மறுபடியும் நீ வந்து புதுசாக ப்ராஜெக்ட்னு யாரடா ஏமாற்ற போகிற? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கு அந்த ஹம்பன்டோட்டா போர்ட்டுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு, அந்த மத்தாலை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா யாருமே வரது கிடையாதுங்க. அதனால் வர ஃப்ளைட்டெல்லாம் நீங்கள் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து இப்படி வாங்க அப்படின்னா எங்களுக்குன்னா பைத்தியமா, டைரெக்டாக நாங்கள் வந்து இறங்குறத விட்டுட்டு அது ஏன்டா அங்கே ஊருக்கு வெளில கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இங்கே கொண்டு இல்லை அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்டிட்டோம் அதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓடின்னு இருக்குது. ஸோ இவர் பாட்டுக்கு அந்த சீன முதலாளிகள் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய உத்தரவை கேட்டுக்கின்னு வாங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆதரவு அப்படின்றது விரைவிலேயே கடும் எதிர்ப்பாக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை நம்பாமல், இந்தியாவை சார்ந்திராமல் அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. சீனா எங்கேயோ இருக்குதுங்க, இந்தியா பக்கத்துலேயே இருக்குது. ரைட்டா? அப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான் அதை பண்ணி தான் நாசமாக போனாங்க. இந்தியாவிலேருந்து வாங்க மாட்டாங்களா, நாங்கள் உங்ககிட்டேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக வேறு எங்கெங்கே தான் இம்போர்ட் பண்ணிங்கன்னு இப்போ எது பண்ணுறதுக்குமே காசு இல்லாமல் பிச்சை எடுத்துன்னுக்கிறாங்க. உலகம் முழுக்க பிச்சை பாத்திரத்துடன் அந்த நாட்டு பிரதமர் போகின்றார் அப்படின்னு நான் சொல்லலை, அந்த ஊர் அரசியல்வாதி எம்பி தான் சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம் பிச்சை பாத்திரத்தோட போய் நிற்கிறார் அப்படின்னு. ஸோ அந்த நிலைமை தான் எங்கேருந்தோ இருக்கிற சீனா எப்படிங்க உங்களுக்கு வந்து பண்ண முடியும்? ஸோ அந்த தவறை எல்லாம் அவர் பண்ணாருன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் புதிய பிரசிடென்ட். அது புரியாமல் இவங்கெல்லாம் கூத்தடிச்சுன்னுக்கிறாங்க. அண்டு இது வந்து எத்தனை நாளைக்கு ஓடுன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்க. ஏன்னா
இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் அடிவாங்க எந்த விஷயத்தினாலும். அதையும் மீறி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். ஏன்னா இலங்கையோட மெயின் ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூரிசம்ங்க, அதுக்கப்புறம் தேயிலை எக்ஸ்போர்ட். இப்போ இந்தியாவிலேருந்து வந்து கர்நாபினன் போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்போர்ட்லாம். அதனால் நம்மளோடலாம் அவங்க கம்பீட் பண்ண முடியாது. அப்போது இந்தியாவை எதிர்த்துக்குன்னு உங்களால் சர்வைவ் ஆக முடியாது. ப்ராஸ்பர் ஆகிறத விடுங்க, சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது இலங்கைக்கு தான் நாசம். விரைவிலேயே மறுபடியும் ஒரு போராட்டம், ராஜபக்சேவை ஆட்சி துரத்தின மாதிரி இவர் ஆட்சி துரத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஸோ அவர் எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம வீணாக அதை ஃபீல் பண்ணிக்கினே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மேபி இங்கே இருக்கிற சில பேர் பார்த்தீங்களா, மோடி ராஜதந்திரம் தோற்றுவிட்டது, பாஜக தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்லி புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் ஷார்ட் லீவ்டு தான். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் சார்ந்திராமல் இலங்கையால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி நான் ஒன்றும் கவலையப்படலை விக்ரம். சார் அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து 3 நாள் பயணமாக அமெரிக்கா போயிருக்காரு, யுனைடெட் நேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் வந்து ஜெலன்ஸ்கி பார்த்து பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி மோடி அவர்கள் மனசு வச்சாதான், அவர் சொன்னாதான் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யாவரே நிறுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இந்த இடத்துல மோடியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் சார்? இதே வழக்கெண்ண ஜெலன்ஸ்கி தான் வந்து மோடி அவர்கள் உக்ரைன் போயிட்டு கீவ் போயிட்டு வரும்போது வேற மாதிரி பேசினார்னு தான் பார்த்தோம். அன்னைக்கு வந்து இங்கே சில பேர் பார்த்தீங்களா மோடி வந்து பேசினது ஒன்றும் சரியில்லை, அவர் இப்போ உக்ரைன் போனது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் இங்கே வந்த பிறகு அண்ணன் பைடன் அங்கேருந்து ஃபோன் பண்ணார், அப்புறம் புத்தினோட மோடி பேசினார். அதுக்கப்புறம் அஜித் தோவல் அவர் அங்கே போயிட்டு ப்ரீஃப் பண்ணியிருக்காரு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. இப்போது அண்ணன் ஜெலன்ஸ்கி வந்து டிஃப்ரெண்ட் டியூன் பாடினுக்கிறார் அப்படின்னா அதுலேருந்தே புரியலையா அவங்களுக்கு? நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுக்கிறாங்க அவருக்கு. என்ன அவர் வந்துக்கிறாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிற, ஸ்கிரிப்டெல்லாம் மாறி போயிடுச்சு தம்பி அப்படின்னு ஓங்கி ஒரு குட்டு. அதனால தான் அன்னைக்கு பாடின வாய் இன்னைக்கு அப்படியே மாற்றி பாடுது. பார்த்தீங்களா, இது நம்ம ஊரில் இருக்க ஒரு சில போராளிகள் மாதிரி பாடினுக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஆல் சட் அண்ட் டன் இன்றைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி இந்தியாவை தவிர வேற எந்த நாடாலையும் அது முடியாது. யூரோப்பியன் நேஷன்ஸ் போவாங்களா? புட்டின் சொல்லார், நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை அவன் உக்ரைன் உடைச்சாண்டான்னு நான் சொல்லி நிற்கிறேன், நீங்கள் என்னடானா நாங்கள் தான் உடைச்சோம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டையே வெளில விட மாட்டேன்ட்டீங்க. சரி இன்வெஸ்டிகேஷனில் எங்களை சேர்த்துக்கங்கடான்னா ஐயோ நீலாம் வரக்கூடாது. நாங்கள் போட்ட பைப் லைன்டா, எங்களை சேர்த்துக்காமல் என்னடா இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க நீங்கள்? இன்றைக்கி தெரியுதா உக்ரைன் தான் அதை வந்து நாசம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்தினமா? நீங்கள் தானே சொல்லி நிற்கிறீங்க நாட்டோவை உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு. விளக்கண்ணீங்களா? நாட்டோ எங்கூட்டு வாசலில் வந்ததுன்னு சொன்னால் உங்கள் வீட்டு வாசலில் ரஷ்யா இருக்குதுன்னு அர்த்தம். அது புரியலையா அவங்களுக்கு? இப்படிப்பட்ட ஜமக்காலத்தில் வடிகட்டின விளக்கண்ணீங்க அவங்களோட எப்படா பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஸோ அது நடக்காது. அடுத்தது சீனா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து சீனாவை நம்புவதற்கு எந்த நாடும் தயாரில்லை. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுன்றது அப்படி. அதனால் அடுத்தது முக்கியமாக சொல்லப்போனால் ரஷ்யாவுடன் தொடர்ந்து இந்த வாணிப தொடர்பு அதுவும் இருக்கிற ஒரு நாடு இந்தியாவுக்கும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்டாண்டிங்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ ஒரே ஒரு கண்ட்ரி யூஎஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் நம்பணும், ரஷ்யாவும் நம்பணும். அப்போ அது இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் கிடையாது. அதற்கான ஆயத்த முயற்சிகள் தான் மோடி அவர்கள் உக்ரைன் போகும்போது நடந்தது. அந்த லூசு ஜெலன்ஸ்கி வந்து கேயாமியான்னு ஏதோ கத்திச்சுங்க. இப்போ வந்து ஷோட் இன் த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இது பண்ணியிருக்காரு. விரைவிலேயே அது நிகழும். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு அண்ணன் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவரே முச்சிடுவாருங்க. ஒன்றும் இல்லை, அதான் எங்கள் அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவாருங்க. உனக்கு என்னத்துக்கு நான் பணம் கொடுக்கணும், முடிச்சு போச்சு. பணம் இல்லைன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் சரண்டர் ஆகிருங்க. ஒருவேளை நமது திராவிட மங்கை கமலா ஹாரிஸ் அவங்க வந்தாங்கன்னா சிக்கல். அப்போவும் வந்து நிறுத்தணும்னு பார்ப்பாங்க. அப்போ இந்தியாவுடைய ரோல் அப்படின்றது இன்றியமையாததாக இருக்கும். மற்றபடி ட்ரம்ப் வந்தாருன்னா மேபி ஒரு அந்த மாடாலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்போ இந்தியாவுடைய ப்ரெசன்ஸ் கட்டாயமாக தேவை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, உக்ரைனில் வந்து ஆல்ரெடி அந்த ஈஸ்டர்ன் பார்ட்ஸு அதெல்லாம் வந்து ரஷ்யா ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றது. அவங்கள வெளில போன்னு சொன்னால் அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. என்ன கேட்டால் உக்ரைன் மக்கள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம், இந்த ஜெலன்ஸ்கியை அடிச்சு துரத்திருங்க, நேராக நம்ம போயிட்டு ரஷ்யா என்ன எங்களை வந்து பிடிக்கிறது, நாங்கள் ரஷ்யாவோட போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு போனால் தான் அவங்க பழைப்பாங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ நாளாக கடன் கொடுத்து வச்சுக்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேண்ட்ஸ் அங்கே வந்து
மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்டுமா. கோதுமை ப்ரொடக்ஷன்லாம், அது சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் கண்ணா அப்படின்னா அங்கே. ஸோ எல்லாம் அங்கே போட்டு ரியல் எஸ்டேட் மாதிரி வாங்கி போட்டானுங்க. இப்போ யுத்தம் முடிஞ்சு உக்ரைனோட பாதி தனியாக நின்றுது சுதந்திர நாடா அப்படின்னா செத்தாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம். எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதனால் வானா அப்படின்ட்டு நேராக உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் வந்து எங்கள் நிலம் அப்படின்னா புட்டின் சொல்லுவார், தம்பி அப்படி தூரக்க போய் விளையாடு, இந்த பக்கம் வந்துடாத, உடனே போலந்தோடு நிறுத்திக்கோ, இது ரஷ்யா, இங்கே நீ காலை வைக்க முடியாது அப்படின்வார். ஸோ இந்தியாவுடைய ரோல் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹூவர் மே பி த ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியா வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் ஏன் ஐநா சபையில் வந்து அஞ்சு பர்மனன்ட் கண்ட்ரிஸ் இருப்பாங்களா சார், அதில் இந்தியாவை இணைச்சிக்கிறதுக்கு இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு காலத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ ரொம்ப மங்குன மாதிரி தெரியுது. அதாவதுங்க, அந்த சோவியத் யூனியன் அப்போ, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, சைனா. இதில் இந்தியா இருந்திருக்க வேண்டியதுங்க, சைனா இல்லைங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, இந்தியா நீங்கள் வாங்கன்னாங்க. இங்கே இந்த புறா பறக்க விட்டுக்கின்னு இந்த கத்திப்பாராவில் சிலை வச்சுக்கிறாங்கல்ல, பண்டிதர் நேரு சமாதான புறா, ஆமாம், அவர் தான் என்ன பண்ணார், எங்களுக்கு வேணாம், நீங்கள் சீனாவுக்கு குத்துருங்கோ, எவனாவது செய்வானாங்க இந்த மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அது எனக்கு வேணாம் அப்படின்னு சீனாவுக்கு தார வார்த்தவர் தான் பண்டிதர் நேரு. அதனுடைய பலனை தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் சீனா உடனே வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அதே நாம் இருந்திருந்தோம்னா அதெல்லாம் லாங் டேர்மாக யோசிக்கணும். வெறும் புறாவை மட்டுமே வச்சு நீ யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படித்தான் ஆகும். அவர் பண்ண தப்பு. அடுத்தது, இந்த யுனைடெட் நேஷன்ஸில் பர்மனன்ட் மெம்பர் அப்படின்னா இல்லை, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ஓடினுக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எனக்கு ஒரு எம்டி போஸ்ட் கொடுங்கோ, இல்லை எனக்கு டைரக்டர் ஆகுங்கோ அப்படின்னு சொன்னால் அது ஓகேங்க. ஒரு கம்பெனி அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருந்ததுங்க, இப்போ டிஃபெக்ட், அதில் எம்ப்ளாயீஸும் யாரும் இல்லை, சேல்ஸும் ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் போது அந்த கம்பெனியில் என்ன டைரக்டர் ஆக்கு. இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு என்ன பவர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வாரே எடுத்துக்காங்க, இதில் வந்து பொருளாதார தடைகள்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? ஐக்கிய நாடுகள் சபை போட்டதா? இன்னைக்கு விடுங்க, சவுத் ஆப்பிரிக்கா இனவெறி நாடு, அப்பார்த்தைட் ரெஜிம் தான் அங்கே இருந்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸில் என்ன பண்ண முடிஞ்சுது? இந்த அப்பா புஷ்ஷு புள்ள புஷ்ஷுன்னு ஈராக்கில் போயிட்டு குண்டா போட்டுருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ண முடிஞ்சுது? எதுவுமே பண்ண முடியாது. வெறும் அறிக்கையை மட்டும் குத்துனுப்பாங்க. அதான் இங்கே சில பேர் வந்து வெறும் அறிக்கையை மட்டும் குத்துனுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போது பல்லு போன ஒரு சிங்கம்னு கூட சொல்ல முடியாது, பல்லு போன அசிங்கம். இதில் நீ மெம்பர்ஷிப்பு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டின்னு இந்த யுனைடெட் நேஷன்ஸை அபாலிஷ் பண்ணிட்டு போங்கய்யா. அவங்களால இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சீனாவுக்கு வக்காலத்து வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி உலக அமைப்புகள் எல்லாமே ஒன்று ஏதாவது ஒரு சார்புடைய அமைப்பாக இருக்கின்றது, அப்படி இல்லைன்னா எந்த விதமான அதிகாரமும் இல்லாத அமைப்பாக இருக்கின்றது. அதில் ஏதோ யாரையோ ஒரு பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு போடணும், அப்பப்போ அங்கே போய் பேசிட்டு வரணும், இவ்வளோதானே தவிர அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. என்ன கேட்டால் யூஎன்னை வைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். வைண்ட் அப் பண்ணிட்டீங்கனாலும் அது காசு மிச்சமாகும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உலக நாடுகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அமெரிக்கா வந்து அதெல்லாம் நிறுத்தி வச்சு போட்டாங்க, கொடுக்க மாட்டோம், இவ்வளோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ எதுக்கு நீங்கள் அதை வச்சு நிற்கிறீங்க? அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு மாலாவது கட்டலாம், இல்லை புது பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம். இது அமெரிக்காவில் சொல்கிறேன், அங்கே நிறைய மால் இருக்குல்ல, ஒரு ட்ரம்ப் மால் கட்டிட்டு போங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டை வந்து நீங்கள் இது மாதிரி கட்டும்போது அதை வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டாக கட்டலாமே, அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ அதை நான் ஒரு பெருசாக எதிர்பார்க்கலைங்க. இட் இஸ் யூஸ்லெஸ். சார் அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா இப்போ இன்றைக்கி கூட வந்து லெபனானில் 400 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும். இல்லை, ஏதாவது வெடிக்கும் முன் பயமாக இருக்குது. அப்படியா? நான் கூட பயந்துட்டேன் சார். பக்குன்னு இருக்குதானப்பா செய்யும். ஆமாம், இது எப்போ வாங்கினது? கவலைப்படாதீங்க சார், அது ஹெஸ்புல்லா அமைப்புகள் சேர்ந்தவங்களை மட்டும்தான் தூக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலாம். சொல்லு. பரவாயில்ல, நீங்கள் மேலே வச்சுருக்கீங்க. நிறைய பேர் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தவங்கலாம் வெடிச்சிருக்கு சார் இப்போ. ஸோ இப்போ மொசாத்துக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் விஷயங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு?
அதாவதுங்க நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த பேஜர் விஷயம் இது பண்ண உடனே இஸ்ரேல் இஸ் ரெடி ஃபார் அ ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆப்பர்ச்சுன் மொமெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நவம்பரில் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. எங்கே சார்? அமெரிக்காவில். ஸோ இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்னதான் போடுன்னு போட்டாலும் அமெரிக்காவில் போட்டி போடுற யாருமே இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேச முடியாது, ஏன்னா ஓட்டு கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 மாத விண்டோவை பயன்படுத்தி அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு. ஏங்க மொசாத்துன்னா பிசாத்துன்னு நினச்சிங்களா நீங்கள்? அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ரைட்டு வா அவனை போட்டு நறுக்குன்னு கொட்டுறேன் அப்படின்ட்டு அடித்து தூள் கிளப்பினுக்கிறாங்க. யாரும் இப்போ எதுவும் கேட்க முடியாது. சொல்கிறாங்க ஐயோ அது மக்களுக்கு எதிரான படுகொலைன்னு இங்கே சில பேர் வளரினுக்கிறாங்க. டேப்பா அந்த பேஜர் யாருக்கு ஆர்டர் பண்ணாங்க? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள். அப்போ தீவிரவாதிகளுக்கு கொடுக்கறதுல வெடிச்சா என்னையா தப்பு? இந்த ஆப்ரேஷன் எப்படி சார் கண்டக்ட் பண்ணாங்க? ஏன்னா சாஃப்ட்வேராக இருந்தால் உங்களால் ஹைஜாக் பண்ணலாம். ஹார்ட்வேரில் எப்படி எந்த இடத்துல பாம்பு வச்சு, ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா அப்புறம் நிறைய இடத்துல இது இது 1 வருஷம் 2 வருஷம் பண்ண மாதிரி தெரியல. இது மொசாத் மட்டும் பண்ணதா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்க ஆதரவும் இருக்கு டாப் லெவலில். என்ன கேட்டிங்கன்னா இவங்க அந்த ஹங்கேரி புடாபெஸ்டில் ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அங்கே தான் ஆர்டர் கொடுக்க வராங்க. அதுக்கு சில வாரங்கள் முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணிடுறாங்க, லெபனானுக்கு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்தாங்க, அமெரிக்காவில் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ வேறு யாரா கொடுக்குறாங்கன்னா இதோ அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நேராக அங்கே போயிட்டாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டாங்கன்ன உடனே இந்த பேன் வாஸ் லிஃப்டட். இது தெரியுமா உங்களுக்கு? ஸோ அமெரிக்கா சோகா இப்படி இந்த டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டு அங்கே அமிச்சு, ஏன்னா அமெரிக்காலேருந்து போன இதில் இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அமெரிக்கன் கம்பெனிக்கு அது அசிங்கமாக போயிடும், யாரும் வாங்க மாட்டான். ஸோ அதனால டேக் டைவர்ஷன் அப்படின்னு நேராக திருப்பதி வரைக்கும் போவார் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த மாதிரி இப்படியே தரிசனம் சூசேசி லட்டு பிரசாதம் தீஸ்கோன்னு வஸ்துந்தி அந்த மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தானுங்க. அவங்களுக்கு வெடிக்க வேண்டிய குண்டுக்கு அவங்களே காசு கொடுத்து, அதுதான் நமக்கு நாமே அப்படின்றது அந்த லெவலில் போயிருக்கு பாருங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொந்த காசில் பேஜர் வச்சுக்கினாங்க அவங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்றதுல மொசாத்தை நீங்கள் அடிச்சிக்க முடியாதுங்க. இப்போ எல்லாம் சேட்டலைட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் அவங்களாம் டாப் லெவல். ஹிஸ்புல்லாலேயே எத்தனை மொசாத் ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா? இன்னும் இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. நீங்கள் உடனே சார் இந்த விஸ்வரூபில் உலகநாயகன் கூட அது சினிமா செட்டு போட்டு எடுக்கிறது, இது நிஜம் லைஃப். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டின்னுக்கிறாங்க. யாரும் இதை தடுக்க முடியாதுங்க. அஃப்கோர்ஸ் அரபு நாடுகளே பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து யாரும் ஒன்றும் சொல்ல. கரெக்டு, நீங்கள் பாம்புக்கு பாலை ஊற்றுந்தீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிஸ்புல்லா அப்படின்றது ஈரானோட சப்போர்ட்டில் இருக்கு. ஈரானுக்கும் சவுதி அரேபியா, யுஏஇ இந்த நாடுகளுக்கும் ஒத்து போகாது. என்னைக்கு இருந்தாலும் ஈரான் நமக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பாம்புக்கு பால் வார்த்தால் என்னைக்கு இருந்தாலும் அது பொட்டுன்னு போட்டுரும் அப்படின்றதுக்கு ஹிஸ்புல்லா, லெபனான் இதுதான் உதாரணம். விக்ரம், அதே மாதிரி இப்போ பேஜரத்தை அடுத்து வாக்கி டாக்கிலையும் பாம்பு வச்சிருக்கிறதா சொல்லினாலே சார், அது அடையா நீங்கள் வேறு சைக்கிள் டயரு, இப்போ 2 வீலர் டயரு இதிலெல்லாம் கூட பாம்பு வச்சுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் பயந்துன்னுக்கிறாங்க. எங்கேயாவது டொப்புன்னு ஒரு டயர் வச்சாலே ஐயோ மொசாத் வச்சிச்சு அப்படின்றாங்க. நல்ல காலம் அவங்க ஊரில் தீபாவளி இல்லை. தீபாவளி வேறு லெவலில். இப்போ இன்றைக்கி அதே தீபாவளி மாதிரி தானே சார், சும்மா நிறையா குண்டுகள் பாய்ச்சி 400 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க. அதில் கேஷுவாலிட்டிஸ் குழந்தைகள்லாம் இறக்குறாங்களே சார், அதில் கொலாட்டரல் டேமேஜ் அப்படி சொல்லிட்டு போனால் எப்படி சார்? அதில் வேறு என்ன பண்ண முடியும்? தீவிரவாதிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அது லெபனானில் மட்டுமா சார் இருக்குது? ஹிஸ்புல்லா அமைப்பு நிறையா அப்படியா? சரி, எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். லெபனானை முடிச்சுட்டு அங்கே வரோம். லிஸ்ட் கொடுங்க தம்பி, எல்லாத்தையும் எடுத்துருவான், களை எடுத்துருவான், கவலைப்படாதீங்க. அவங்க தீவிரவாத அமைப்புன்னு தெரியும்ல. ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஈரான் தான் அவங்களுக்கு பேக்கிங் இருக்குது அப்படின்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் அவங்களை அலோவ் பண்ணின்னுக்கிறீங்க? அப்போ அனுபவிக்க வேண்டியது தான். தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான ஆதரவு கொடுத்தாலும் உதவி கொடுத்தாலும் அவர்களும் தீவிரவாதிகள் தான். இதுதான் இன்டர்நேஷனலாக ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். எதுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறது காரணம் என்ன சார்? அது இதெல்லாம் காரணம் வேணுமாங்க? அவங்க இது எங்கள் பாலஸ்தீன் எங்கள் இது கொடுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க அதே எப்பா இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே இஸ்ரவேலர்களுடைய நாடு, எங்களாச்சு துரத்தி புட்டு
இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இஸ்ரேல் கேட்குறாங்க. அப்போ கட் ஆஃப்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? சொல்லப்போனால் அந்த பிரதேசம் முழுமையாக இஸ்ரவேலர்களது பிரதேசமாகத்தான் அறியப்பட்டது வரலாறு தோன்றும் காலத்துக்கு முன்னரே. அப்படி இருக்குச்சா நீங்கள் வந்து இது எங்கள் நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா விக்ரம்? அவங்க அடி தான் செய்வாங்க. அவங்க திருப்பி அடிச்சா வாங்கிட்டு தான் போனோம். நீங்கள் அடிக்கிறீங்கல்ல, அப்போ அவங்க என்ன அடிங்க அடிங்க அப்படி உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க என்ன வடிவேலுவா? ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற அந்த ஒரு விஷயம் வந்து கூடிய விரைவில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சார். இது பாஸ் பண்ண முடியுமா கான்ஸ்டியூஷனல் பிரகாரம்? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. ஸோ இது எந்த மாதிரி கொண்டு வர போறாங்க? மெஜாரிட்டி இல்லை லோக்சபா. அதாவது ஒருவேளை ஒரு சில கட்சிகள் ஆதரவு அளித்து பாஸ் பண்ணாலுமே கூட மாடலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றின விஷயங்கள் இது வரைக்கும் வரல. எல்லாம் வந்து அப்படி குன்சமாக எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்களேன். பகத்தவ தெரியாமல் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒன் நேஷன், உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசனே வந்து இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, 2014 இது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அவங்களே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இது எப்படி இருக்குதுன்னா, ஐயோ நீங்கள் இப்படிலாம் பிச்சு வச்சிங்கன்னா அவங்களே ஜெயிச்சிருவாங்க, நாங்கள் இப்படியா ஜெயிக்க, பைத்தியக்காரத்தனமா இல்லாது எந்த மாதிரியான போட்டி இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தானே ஒரு தலைவர். அப்பப்போ பிக் பாஸ் மாதிரி சீசனுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிற அரசியல் தலைவர் கேட்டால் நானா கஜானாலையா காசு எடுக்க முடியும்? ஏன் அப்போ இருக்கவங்களாம் எனக்கு கஜால காசு எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லி நிற்கிறீங்களா? சொன்னாலும் சொல்வார் அவர். ஆனால் வெக்கத்தை விட்டு மறுபடியும் அவங்க கிட்டே போயிட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு இருந்தாலும் ஆச்சரியப்படுறது. சீட்டு நான் சொன்னது நோட் இல்லை. இது வந்து கொஞ்சம் சிக்கல். அந்த மாடலிட்டிஸ் என்னன்றதை பார்க்கணும். பட் அரசியல் கட்சிகள் இதை எதிர்ப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இப்படி வச்சா பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது செலவு ரொம்பவே கம்மிங்க. யோசிச்சு பாருங்க, 21 செலவு பண்ணாங்க, மறுபடியும் 24 செலவு பண்ணாங்க, மறுபடியும் 26 செலவு பண்ணோம். ஏங்க இப்படி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை எத்தனை கோடிங்க செலவு பண்ணுறது? ஒரே செலவாக போயிடும்ல. 5 வருஷத்துக்கு ஒரு செலவு முடிஞ்சு போயிடும்ல. இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேதுன்னு தெரியல. செலவு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். வேற என்ன சொல்றது? மால் பிராக்டிசஸ் அதிகமாக நடக்கும்ன்ற ஒரு அச்சம் இருக்கே சார் அதில். என்னையா மால் பிராக்டிஸ்? எனக்கு ஏதாவது சொல்லி பார்க்கலாம். ஏன் தனித்தனியாக நடந்தால் மட்டும் அது நடக்காதா? ஒன்றா நடந்தால் தான் நடக்குமா? இது என்னங்க கேள்வி? இது எனக்கு புரியல. அதிக ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவைப்படுமே சார் ஒரே நாள், ஒரே அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே. இப்போ ஒடிஷாவில் எப்படி நடந்தது? பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்றா தானே நடந்தது. ஆந்திராவில் எப்படி நடந்தது? இந்த 60கள் 62க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நடந்தது? ஒரே எலெக்ஷன் தானே. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த முத்துக்கலை சொல்வார், செத்து செத்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கலைச்சி ஆட்சியை கலைச்சி விளையாடினால்தான் இவ்வளோ குழப்பமுமே. மால் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ரிசோர்ஸஸ்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் இருக்குது. ஆள் என்ன இப்போ இந்த ஓட்டிங் மிஷின் தான் 2 தேவைப்படும். அதே பூத்து தானே, அதே ஒர்க்கர்ஸ் தானே. நம்பர் ஆஃப் பூத் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லைல்ல. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஜனங்களுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஓட்டு 4 ஓட்டு, பனைமரத்தில் 1 தென்னை மரத்தில் 1 அப்படி குத்திட்டு போகலாம். ஓட்டு சீட்டாக இருந்தால் தான் குத்த முடியும், இதில் குத்த முடியாதுல்ல. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு இதுக்கு இங்கே அதுக்கு இங்கே 2 குத்திட்டு போகலாம்ல. ஒரு மெஷின் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, ரைட்டா? ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆக போதே தவிர ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படியே தான் இருக்க போகின்றது. அதே நம்பர் ஆஃப் பூத்து, அதே வாக்காளர்கள், அதே கட்சிகள், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும்போது வார்டு மெம்பருக்கு 1, தலைவருக்கு 1 அப்படி போடுறோமே. ஏன் தனித்தனியாக நடத்த வேண்டியது தானே? அது மட்டும் ஏன் ஒன்றா நடத்துறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்கள்? கமல்கிட்ட அதை நம்ம நாளைக்கு கேட்போம் சார். ஐயோ அவர்கிட்ட கேட்காதீங்க, அவர் ஏதாவது ட்வீட் போட்டுருவாரு. அப்புறம் அது என்னன்னு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்குள்ள நமக்கு மண்டை காஞ்சிரும். ஏங்க நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா உங்களுக்கு? ஓகே சார். ஸோ உங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை இளையபாத நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.